நாமத்தினாலே இந்த சபை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் நம்முடைய வாழ்விலே நல்லவராகவே இருக்கிறார். அவர் நன்மை செய்கிறவராகவே இருக்கிறார். கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். கர்த்தரை நம்புகிறவன் உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். பிரைஸ் தி லார்ட். நாம் தொடர்ச்சியாக மகிழ்ச்சி, ஐஸ்வர்யம், சுகம், ஹாப்பி, வெல்த் அண்ட் ஹெல்த், பிரைஸ்லாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். பிரைஸ்லாம் பைபிள் ஸ்டடியில் தைரியம், வெற்றி, அதிகாரம். நம்முடைய வாழ்க்கையில் தேவன் ஒரு காரியத்தை செய்ய விரும்புகிறார். அது எப்படி செய்வார் என்றால் நம்முடைய மனதை மாற்றி தான் செய்ய முடியும். பிரைஸ்லாம் மகிழ்ச்சிக்கு எதிராக இருக்கிற கவலை, சோர்வு, பாரம் அதெல்லாம் நீங்கள் விட வேணும். பிரைஸ்லாம் வெல்த்து, ஐஸ்வர்யத்துக்கு எதிராக இருக்கிற கடன், பற்றாக்குறைகள், குறைவுகள் இதெல்லாம் உங்கள் மனதை விட்டு நீங்கள் என்ன செய்யணும்? நீங்கள் எடுத்து போடணும். மூன்றாவது, உங்களுடைய சரீர சுகத்துக்கு எதிராக இருக்கிற நினைவுகள், வியாதியை குறித்த நினைவுகள், டாக்டருடைய ரிப்போர்ட்டு, நம்முடைய சரீரத்தில் இருக்கிற அடிக்கடி ஏற்பட்ட பலவீனங்கள். ஆபிரகாம் குறித்து வேத வசனம் சொல்லுது, அது அவன் எண்ணாதிருந்தான். ரைஸ்லா. அப்போது ஒரு நிலத்தில் நம்ம விதைகளை விதைத்தாலும் சில களைகள் சுற்றி இணைஞ்சிருக்கும், முளைச்சிருக்கும். ரைஸ்லா. இப்போ மகிழ்ச்சி வேணும்னா நீங்கள் துக்கம் என்ற களையை நீங்கள் என்ன செய்யணும்? எடுக்க வேண்டும். ஐஸ்வர்யம் வேண்டும் என்றால் கடன், பற்றாக்குறை, குறைவான இந்த எண்ணங்கள், வறுமையின் எண்ணம் என்ற அந்த கலையை நீங்கள் என்ன செய்யணும்? பிடுங்கி. அதுபோல் ஆரோக்கியம் வேண்டும் என்றால் நீங்கள் உலகத்தில் இருக்கிற வியாதி, அந்த வியாதினால் வருகிற ரிப்போர்ட்டு, இதை குறித்து என்ன செய்யக்கூடாது? அந்த கலையெல்லாம் என்ன செய்யணும்? எடுத்து போடணும். அப்போது ஒரு தோட்டத்தில் சரியான விதை வளர வேண்டும் என்றால் அந்த தோட்டம் பாதுகாக்கப்பட வேண்டும். அந்த தோட்டத்தில் நீங்கள் போட்ட விதையில் வளர்கிற அந்த செடியில் தான் உங்களுக்கு கனிகள் இருக்குது. அப்படி என்றால் உங்களுடைய மனதை நீங்கள் மகிழ்ச்சியாகவும், ஐஸ்வர்யத்தோடும், சுகத்தோடும், தைரியத்தோடும், வெற்றியோடும், அதிகாரத்தோடும் காத்துக்கொள்ள வேண்டும். அது யாருடைய பொறுப்பு? நம்முடைய பொறுப்பு தான். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அது என்று என்ன ஊற்று? ஜீவ ஊற்று. அப்போது தேவன் நாம் ஆராதிக்கிற தேவன் ஏழையா பணக்காரரா? அல்லேலூயா. அப்போது நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அப்படி என்றால் வேத வசனம் சொல்லுது, ஆகாயம் 2:8, வெள்ளியும் என்னுடையது, பொன்னும் என்னுடையது என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். சங்கீத புஸ்தகம் 50வது சங்கீதத்திலையும் 1 கொரிந்தியர் 10வது அதிகாரத்திலும் சொல்லப்பட்டிருக்குது, பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையவைகளே. பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையவைகளே. நெகேமியாவில் போட்டிருக்குது 9வது அதிகாரம் 6வது வசனம், கர்த்தாவே நீ ஒருவரே கர்த்தர், நீர் வானங்களையும் வானாதி வானங்களையும் பூமியையும் அதில் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கினீர், சமுத்திரத்தையும் அதில் இருக்கிற எல்லாவற்றையும் உண்டாக்கினீர். அப்போ பூமியில் இருக்கிற எல்லாவற்றையும் உண்டாக்கினவர் யார்? கர்த்தர். அவருக்கு நமக்கு என்ன உறவு? அல்லேலூயா. சமுத்திரத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் உண்டாக்கினவர் யார்? கர்த்தர். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகி நாமோ ஏழையாக, பலவீனத்தோடு, வியாதியோடு, தோல்வியின் மனப்பான்மையோடு, பயத்தோடு வாழ்கிறோம். ஏன் அப்படி என்றால் நாம் நம்முடைய தேவனை, தகப்பனை சரியாக நம்ம இன்னும் என்ன செய்யவில்லை? புரிந்து கொள்ளவில்லை. இளையகுமாரன் அவங்க அப்பாவை விட்டு தூரம் போனபடினால தான் அவன் ஐஸ்வர்யத்தை அனுபவிக்க முடியல. மறுபடியும் அப்பா வீட்டுக்கு வரான். அப்பாவை புரிந்து கொண்டான். அப்பாவை புரிந்து கொள்ளும் போது அந்த பிள்ளை என்ற ஸ்தானத்துடைய ஆசீர்வாதம் அவனுக்கு வருகிறது. இந்த கால வேளையில் நீங்கள் நானும் பரலோக அப்பாவை புரிந்து கொள்ள தான் இந்த நாளில் செய்தி கேட்க போகிறோம். பிரைஸ்லாம். இந்த வேத வசனம்தான் நம்முடைய மனதை என்ன செய்யும்? மாற்றும். நம்முடைய மனதில் இருக்கிற பலவிதமான சூழ்நிலைகளை மாற்றி விசுவாசத்தை உண்டாக்கும்.
இப்போ நமக்கு மகிழ்ச்சி, ஐஸ்வர்யம், சுகம் வேண்டும் என்றால் அதுக்கு ஒரு திறவுகோல் இருக்குது, அதுதான் விசுவாசம். நீங்கள் விசுவாசத்தின் மூலமாக தான் அதை பெற்றுக்கொள்ள முடியும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம், விசுவாசித்த தேவனுடைய மகிமையை, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத. அப்படி என்றால் விசுவாசம் எங்கே இருந்து வருகிறது என்றால் கர்த்தருடைய வார்த்தையில். அப்போது நம்ம இந்த வார்த்தையை நம்ம கேட்கும்போது நமக்கு என்ன பெறுகிறது என்றால் விசுவாசம் பெறுகிறது. நான் ஏழை கிடையாது. அல்லேலூயா. இப்போ நீங்கள் ஏழை இல்லை என்பது உங்களுடைய அக்கௌண்ட்டில் இருக்கிற பணத்தை வச்சு நீங்கள் நான் பணக்காரன் என்று நீங்கள் சொல்லலை, வார்த்தையை வச்சு நீங்கள் சொல்கிறீங்க. ரைஸ்லா. அப்போது உங்களுடைய விசுவாசம் வளர வளர என்ன ஆகும்னா உங்கள் மனசு மாறும். மனசு மாற மாற ஆவி, ஆத்துமா, சரீரம். ஆவி மனசை ஆளுகை செய்கிறது, மனசு சரீரத்தை ஆளுகை செய்கிறது. நீங்கள் எதெல்லாம் விசுவாசிக்கின்றீர்களோ அதையெல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள். உன் நினைவு எப்படி இருக்கின்றதோ அப்படியாக நீ மாறி விடுவாய். நான் மகிழ்ச்சியாக தான் இருக்க போகிறேன். ஏன்? நீங்கள் எப்படி மகிழ்ச்சியாக வாழ முடியும் இந்த பூமியில்? நீங்கள் இந்த பூமியில் எப்படி ஐஸ்வர்யத்தோடு வாழ முடியும்? நீங்கள் இந்த பூமியில் எப்படி சுகத்தோடு வாழ முடியும்? எப்படி? உங்களுக்கு என்ன சோர்ஸ் இருக்குது? உங்களுக்கு என்ன நம்பிக்கை இருக்குது? யோசித்து பாருங்க. என்ன நம்பிக்கைன்னு சொல்லட்டுமா? மெய்யாகவே அவர் நம்முடைய துக்கங்களை கல்வாரி சிலுவையிலே ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. நம்முடைய ஃபோக்கஸ் இப்போ தான் விசுவாசம் வேலை செய்கிறது. மெய்யாகவே என் ஆத்தும பாரத்தை, என் துக்கத்தை, என் வருத்தத்தை, என் வேதனையை, என் அவமானத்தை சிலுவையிலே இயேசு சுமந்தபடியால் நான் மகிழ்ச்சியையும் கனத்தையும் வெற்றியும் நான் சுமக்கிறேன். இதுதான் விசுவாசம். அவர்தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். இப்போ உங்களுக்கு எப்படி சுகம் கிடைக்கும்? எப்படி உங்கள் ஆயுஷ் நாட்கள் பூர்ணமாகும்? எப்படி உங்கள் பலவீனத்திலிருந்து நீங்கள் பலன் அடைவீங்க? ஒரே ஒரு விசுவாசம். சிலுவையில் அவர்தாமே என் பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு என் நோய்களை சுமந்து தீர்த்து விட்டார். நான் சுகத்தை சுமக்கிறேன், நான் பலனை சுமக்கிறேன், நான் பூர்ண ஆயுஷ் நாட்களை சுமக்கிறேன். அல்லேலூயா. ஐஸ்வர்யம் அவர்தாமே என்னுடைய தரித்திரத்தை, பசி, தாகம், நிர்வாணங்க. இந்த வறுமை சும்மா சாதாரண கிடையாது. வறுமை கொடுமையானது. பணம் எல்லாவற்றுக்கும் உதவும். பிரேசலா. இந்த வறுமை, இந்த தரித்திரம் என்ற வறுமையை கல்வாரி சிலுவையிலே இயேசு அந்த வறுமையை ஏற்றுக்கொண்டதற்கு அடையாளமாக அவர் பசியோடும் தாகத்தோடும் நிர்வாணத்தோடும் தொங்கினார். எதுக்கு தெரியுமா? நீங்கள் நான் ஐஸ்வர்யவானாய் மாறுவதற்காக. அல்லேலூயா. பிரேசலா. அப்போது நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டவர்கள். எப்படி இது நடக்கும் என் வாழ்க்கையில்? என் சாபத்தை அவர் சுமந்துட்டாரியா. எனக்கு ஒரு விசுவாசம் இருக்கிறது. அவர் சபிக்கப்பட்டபடியால் நான் ஆபிரகாமை போல ஆஸ்வதிக்கப்பட முடியும். அப்போது விசுவாசம் என்பது எங்கே வர வேண்டும் என்றால் சிலுவையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக என்ன செய்து முடித்திருக்கிறார், அதன் மேலே தான் உங்கள் விசுவாசம் வர வேண்டும். பிரைஸ்லா. நல்லா பாருங்கள். ஒரு கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறாங்க வச்சுக்கோங்க. 50,000 வாங்குறாங்க, இல்லை 80,000 வாங்குறாங்க. அப்படி வந்தாலும் எவ்வளோதான் இருந்தாலும் அவங்களுடைய வாழ்க்கையில் அந்த பணத்திலேயே பட்ஜெட்டு, அந்த பட்ஜெட்டுக்குள்ளேயே வீடு, அதுக்குள்ளேயே தான் அவங்க வாழ்க்கை. உங்களுடைய ஐஸ்வர்யம் நீங்கள் சம்பாதிக்கிற பணத்தை சார்ந்தது அல்ல. சிலுவையில் இயேசு உங்களுக்காய் தரித்திரரானபடியா அவரை சார்ந்தது. ஹல்லேலூயா. உங்கள் பணத்தை சார்ந்தது என்றால் உங்களுடைய பட்ஜெட்டும் உங்களுடைய நிலைமையும் ஓரளவு தான் இருக்கும். பிரைஸ்லா. அதுக்கு மேலே என்ன செய்ய முடியாது. கடைசி பென்ஷன் கூட, இப்போ பென்ஷன் திட்டம் கூட கட் பண்ணிட்டாங்க. ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், நீங்கள் கர்த்தரை சார்ந்திருப்பீர்கள் என்றால் நீங்கள் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கக்கூடிய பலனை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. வியாதிகள் உங்கள் பக்கத்தில் 1000 பேர் விழலாம், உங்கள் வலது புறத்தில் 10,000 பேர் விழுதான், அது உங்களை அணுகாது. வாதை உன் கூடாரத்தை
நீங்கள் எதை சார்ந்து கொண்டு வாழ்கின்றீர்கள் என்றால், நான் சிலுவையிலே கிறிஸ்து எனக்காய் செய்து முடித்ததை நான் சார்ந்து வாழ்கிறேன். அப்போ விசுவாசம் என்ற திறவுக்குள் எதன் மூலமாக வருகிறது என்றால், சிலுவையில் இயேசு எனக்காக செய்து முடித்தார், ஆகையால் நான் பணக்காரனாக இருக்கிறேன், ஆகையால் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன், ஆகையால் நான் வெற்றி பெற முடியும். கர்த்தர் என் சார்பில் எனக்காக எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்திருக்கிறபடியால் என் நம்பிக்கை இயேசு மேல் வைக்கிறேன். அல்லேலூயா. என்னுடைய சம்பாத்தியத்து மேலே இல்லை, என்னோடய வருமானத்து மேலே இல்லை, எந்த நபர் மேலே நான் வைக்கல, என் குடும்பத்தில் இருக்க சொத்துக்கள் மேலே நான் வைக்கல, நான் கர்த்தர் மேல் வைக்கிறேன். அவர் எனக்கு நன்மையும் கிருபையும் சொத்துக்களையும் ஆசீர்வாதத்தையும் வெற்றியும் பொன்னையும் பொருளையும் ஆண்டவர் கொடுப்பார். இதுதான் விசுவாசம். பிரைஸ்லா. இவ்வளோதான், இதுதான் விசுவாசம். இது எப்படி இருக்குன்னா, பெய்டு இப்போ ஒரு பெரிய ஒரு மல்லிகை கடையில் உங்களுக்கு வேண்டிய 5 மாதத்துக்கு வேண்டிய பலசருக்கு, 5 மாதத்துக்கு எவ்வளோ ரூபாவில் நீங்கள் பலசருக்கு வாங்குவீங்க? சும்மா சொல்லுங்கள், நான் உங்களுக்கு வாங்கி தரேன். 20,000 ரூபா. அக்கா சொல்லிட்டாங்க 20,000 ரூபா. வேறு 20,000 வாங்கினா 5 மாதம் சமாளிச்சிருவீங்களா? என்னென்ன வேணுமோ, பருப்பு, அதில் உங்களுக்கு பாசி பருப்பு, கடலை பருப்பு, எண்ணெய், எது வேணாலும் 5 மாதம் 20,000 ரூபா. வேறு யாருக்கு? 20,000 ரூபா போதுமாப்பாங்க. 5 மாதம் 20,000 ரூபாவில் பலசருக்கு மட்டும். அல்லேலூயா. இப்போ நான் உங்கள் எல்லாத்துக்கும் வாங்கி கொடுத்துட்டேன். வாங்கி அங்கே அதுக்கு வேண்டிய அமௌண்ட் எல்லாம் நான் பே பண்ணிவிட்டு ஒரு பில்லை மட்டும் வந்து என்ன செய்கிறேன், தரேன். எல்லாத்துக்கும் நான் ஒரு மாற்றி வாங்கி கொடுத்தா சண்டைக்கு வந்துடுவீங்க. ஃபஸ்ட்டு அவங்களுக்கு மட்டும் 3 கிலோ வாங்கி கொடுத்துருக்கீங்க, எனக்கு 2 கிலோ தான் வாங்கி, அதனால் எல்லாத்துக்கும் சமமாக ப்ரைஸ்லாம் எல்லாத்துக்கும் ஒரு ஆர்லிக்ஸ் பாட்டு எல்லாம் வாங்கி கொடுத்துட்டேன். வரிசையாக சரியாக. இப்போது பில்லை வந்து உங்கள் கையில் ஒன்று கொடுத்துட்டேன். நீங்கள் போய் நான் சொல்கிற அந்த கடையில் போய் இந்த பில்லை காட்டிட்டு பொருளை என்ன செஞ்சுக்கோங்க, எடுத்துக்கோங்க. இது நீங்கள் முதல்ல யாரை நம்பணும்? சரி, என்னையே நம்பாட்டாலும் பில்லை காட்டாலும் நீங்கள் என்ன செய்வீங்க? சரி, ரைட்டு, உண்மை தான், அதில் பெய்டு அப்படி போட்டிருக்குது. அதில் என்ன போட்டிருக்குது? பெய்டு. நிஜமாக தான். சரிங்க பாஸ்டர், நான் நம்புகிறேன். அல்லேலூயா. சரி, சர்ச்சு முடிஞ்சோடனே நீங்கள் நேராக போகிறீங்க. இதுக்காக நீங்கள் எந்த சிரமமும் பட மாட்டீங்க. அவன் பாக்ஸ்லாம் கட்டி வச்சுருக்கிறான், நீங்கள் போய் இதை காட்டிட்டு எடுத்துகிட்டு வர போகிறீங்க. அல்லேலூயா. இங்கே தான் விசுவாசம் செயல்படுகிறது. அல்லேலூயா. இங்கே தான் நாமும் கூட கல்வாரி சிலுவையிலே என் துக்கத்தை அவர் ஏற்றுக்கொண்டார், ஆகையால் நான் இனி துக்க முகமாய் இருப்பது இல்லை, நான் மகிழ்ச்சியை நான் எடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா. எனக்காக அவர் விலைக்கரையத்தை செலுத்திட்டாரு. அந்த சிலிப்பை வேத வசனத்து மூலமாக எனக்கு காட்டியிருக்கிறார். ஹல்லேலூயா. ஐ ஆல்ரெடி பெய்டு. உனக்காக நான் செலுத்திட்டேன் மகனே. நீ இந்த பூமியிலே நீ மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு வேண்டிய அனைத்து விலைக்கரையத்தை நான் செலுத்தி விட்டேன். நீ சுகத்தோடு வாழக்கூடிய விலைக்கரையத்தை நான் செலுத்தி விட்டேன். நீ ஐஸ்வர்யமாய் வாழக்கூடிய விலைக்கரையத்தை நான் செலுத்தி விட்டேன். நீ வெற்றியாய் வாழக்கூடிய விலைக்கரையத்தை நான் செலுத்தி விட்டேன். நீ தைரியமாய் வாழக்கூடிய விலைக்கரையத்தை நான் செலுத்தி விட்டேன். நீ பூர்ண ஆயுஷ் நாட்களோடு வாழக்கூடிய விலைக்கரையத்தை நான் செலுத்தி விட்டேன். இதை விட்டுட்டு பாஸ்டர் சும்மா சொல்கிறாரு, நான் ஆனால் கடைக்கெல்லாம் போக மாட்டேன் அப்படின்னு சொன்னால் யாருக்கு தான் நஷ்டம்? அல்லேலூயா. அல்லேலூயா. 2 பேர் மட்டும் தான் வாங்கி அனுபவிச்சிருக்கீங்க, மிச்சம் யாருமே வாங்க போகலை. பிரைஸ்லா. இன்னைக்கு நாமும் கூட சிலுவையிலே ஆண்டவர் நமக்காய் வைத்திருக்க ஆசீர்வாதத்தை எடுக்காமல் இருக்கிறோம். ஆண்டவர் ரொம்ப நம்மளை குறித்து ஆண்டவர் ரொம்ப துக்கம். நம்ம என்ன சொல்லணும்? ஆண்டவரே ஏதாவது செய்ய மாட்டேரா, ஏதாவது செய்ய மாட்டேரா, ஆண்டவர் ஏதாவது செய்ய மாட்டேரா அப்படின்னு நம்ம ஆண்டவர்கிட்ட முறையிட்டு கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, என் வார்த்தையில் எல்லாம் செய்து முடிச்சிருக்கிறேன். பிரைஸ்லா. நீ போய் கடைக்காண்ட போய் இது பில்லை கொடுத்து நீ வாங்கலாம். அவன் ஒரு பதில் என்ன செய்ய முடியாது, பேச முடியாது. ஆல்ரெடி பெய்டு. ஏற்கனவே இதுக்கு வேண்டிய பணம் செலுத்தப்பட்டு ஆயிற்று. நீங்கள் நானும் சுகமாய் வாழ்வதற்கு வேண்டிய விலைக்கிரயத்தை கர்த்தர் செலுத்தி விட்டாருங்க. அப்போ நம்ம இதுதாங்க விசுவாசம் என்ற சாவியை வச்சு தான் நம்ம வாழணும். நீதிமான் விசுவாசத்தினாலே பிழைப்பான். ஹல்லேலூயா. நீதிமான் எப்படி பிழைக்க முடியும்? விசுவாசம்தான். விசுவாசம் என்ன? விசுவாசனா அதை பார்த்து அதை பேசணும். ஹல்லேலூயா. நான் சுகமாயிட்டேன். நீங்கள் முதலாவது உங்கள் மனதிலே பார்க்க வேண்டும்.
ரெண்டாவது பேச வேண்டும். இப்போ உங்களுக்கு எந்த நம்பிக்கை வந்துச்சு? அந்த பில்லை நீங்கள் பார்த்தீங்க, அதில் பெய்ட்னு போட்டிருக்குது. ரைட்டு தான், உண்மை தான். அல்லேலூயா. நீங்கள் பார்க்கும் உங்கள் மனதில் நீங்கள் எதை பார்க்கின்றீர்கள்? உங்கள் மனதில் நீங்கள் பற்றாக்குறையையும் வியாதியையும் பயத்தையும் தோல்வியையும் குற்ற உணர்வையும் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை அப்படி தான் இருக்கும். அல்லேலூயா. அதுக்கு பதில் இல்லை, நான் தேவனுடைய பிள்ளை, நான் ஐஸ்வர்யவான், நான் சுகவான், என்ன பலப்படுத்த கிறிஸ்துவ எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன். இந்த நாளில் ஒரு முக்கியமான காரியம், நீங்கள் முதலாவது இந்த விசுவாசத்தில் ஒரு முதல் படி என்னன்னா, நீங்கள் பார்க்க வேண்டும். எதில் பார்க்க வேண்டும் என்றால் மனதிலே பார்க்க வேண்டும். பாருங்கள், மத்தேயு சுவிசேஷம் 17வது அதிகாரம், அதில் ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்குது. பேதுரு கிட்ட கேட்குறாங்க, உங்கள் போதகர் வரி செலுத்தவில்லையா அப்படின்னு கேட்ட உடனே பேதுரு யோசித்துக்கிட்டே வாராப்ப. பேதுரு யோசித்துக்கிட்டே இயேசுவிடத்தில் வந்தபோது வேத வசனம் சொல்லுது பாருங்கள், 25 வாசிங்க சிஸ்டர். அவன் வீட்டிற்குள் வந்தபோது அவன் பேசுகிறதற்கு முன்னமே இயேசு அவனை நோக்கி, அவன் பேசுறதுக்கு முன்னமே இயேசு அவனை நோக்கி. பிரேசலா. இப்போ எந்த நோக்கத்தோடு வருகிறான் என்றால், அவன் சொல்லிட்டான், வரி உங்கள் போதகர் செலுத்துறாரா? ஆமாம் செலுத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டான். ஆனால் வரி செலுத்தக்கூடிய பணம் அவன் கையில் இல்லை. இப்போ உள்ள என்றாக இயேசு பார்க்குற, அவன் பேசுறதுக்கு முன்னமே. அல்லேலூயா. நீங்கள் நானும் பிறக்கிறதுக்கு முன்னமே நமக்கு வேண்டிய அனைத்து நன்மைகளையும் கல்வாரி சிலுவையிலே ஆண்டவர் சம்பாதித்து வைத்திருக்கிறார். நீ வாயை திறந்து நீ சொல்வதற்கு முன்னாடி உனக்கு என்னது தேவை என்பதை புரிந்த நல்ல அப்பா. கைகள் கரங்களை தட்டுவோமா? அல்லேலூயா. உன் பிரச்சனையை நீ சொல்லி புரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ சொல்லாமலே உனக்கு என்னது தேவை என்பதை அறிந்த நல்லவர். அல்லேலூயா. நீங்கள் ஜெபத்தில் எவைகள் கேட்பீங்களோ அவைகள் என்னெல்லாம் கேட்குறீங்க என்பதை முன்கூட்டியே அறிந்தவர். இந்த பேதுரு யோசித்துக்கிட்டு வரான், அந்த பணத்துக்கு நான் என்ன செய்யலாம் அப்படி யோசித்துக்கிட்டு வரான். ஆண்டவர் அவன் முன்னமே வாயை திறக்க விடலை. அல்லேலூயா. அதனால தான் ஜெபத்தில் நம்ம ரொம்ப அலம்ப வேண்டாம். ஆண்டவரே, என் நிலைமை உங்களுக்கு தெரியுமா? என் பிரச்சனை உங்களுக்கு தெரியுமா? என் பிள்ளைங்க பிரச்சனை தெரியுமா? நான் எப்படி அவதிப்படுறேன்னு உங்களுக்கு தெரியுமா? அப்படிலாம் சொல்ல வேண்டிய அவசியம். அதெல்லாம் ஜெபத்தில் எவைகளை கேட்பீங்களோ அவைகளை பெற்றுக்கொள்ளும் என்று அவருக்கு எல்லாம் தெரியும். ஹல்லேலூயா. முன்னமே உடனே ஆண்டவர் சொல்றாரு, 27வது வசனம், ஆகிலும் நாம் அவர்களுக்கு இடரல இராதபடிக்கு நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அதன் வாயை திறந்து பார், ஒரு வெள்ளி பணத்தை காண்பாய். அல்லேலூயா. என்ன சொன்ன? விசுவாசத்தின் முதல் படி நீ பார்க்க வேண்டும். முதல் படி என்னது? நீ தூண்டில் எடுத்துட்டு போ, ஒரு மீன் அகப்படும். ஆண்டவர் சொல்றாரு, முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அதன் வாயை திறந்து பார், அப்பொழுது ஒரு வெள்ளி பணத்தை காண்பாய். நீ எதை பார்க்கணும்னு நினைக்கிறையோ, நீ எதை பார்த்து கொண்டு இருக்கிறாயோ அதை நிச்சயமாய் காண்பாய். ஹல்லேலூயா. நீ நன்மையை, சுகத்தை, வெற்றியை, ஆசீர்வாதத்தை, பலனை, பூர்ண ஆயுஸ் நாட்களை நீ உன் இளமையை நீ பார்த்து கொண்டிருப்பாய் என்றால் நீ எதை பார்த்து கொண்டிருக்கிறாயோ அதை நீ காண்பாய். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்ல, திறந்து பார். நீ முதல்ல பார்க்க கற்றுக்கோ. நீ எதை பார்க்கிறாயோ உன் வாழ்க்கையில் அது சீக்கிரமாய் அதை காண வைப்பேன். ஹல்லேலூயா. இவன் விறுவிறுன்னு தூண்டில் எடுத்துக்கிட்டு போறான் பேதுரு. அவன் மனதிலே முதல்ல இமேஜினேஷன் வந்துருச்சு. கற்பனை ஆற்றல் யாருக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது? நாய்க்கோ மிருகத்துக்கோ அனிமல்ஸுக்கோ எதுக்கும் கொடுக்கல, உங்களுக்கு எனக்கும். இந்த கற்பனை ஆற்றலை பயன்படுத்தி தான் பிசாசும் வேலை செய்கிறான். அவன் எப்படி வேலை செய்யறான் தெரியுமா? உன்னை குற்றவாளியாக, உன்னை பாவியாக, நீ தோற்று போனவனாக, ஒரு வியாதிஸ்தனாக, உன்னை பலவீனமாக, உன்னை சோர்வாக, உன்னை அனாதையாக பார்க்க வைக்கிறான். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, இல்லை மகனே, நீ என் வசனத்தை வைத்து உன்னை பார். ஹல்லேலூயா. உனக்காக யாவையை நான் செய்து முடித்திருக்கிறேன். ஹல்லேலூயா. இப்போ போய் பார்க்கிறான், திறந்து பார். அப்பொழுது பணத்தை
அப்போ இவனுக்கு என்ன தேவை? அந்த நேரத்தில் பணம் தேவை. ஹல்லேலூயா. இப்போ உங்களுக்கு வேண்டிய பணத்தை நீங்கள் உங்கள் மனதிலே பார்க்க வேண்டும். வானத்தின் பலகனை திறந்து இடங்கொள்ளாத போக மட்டும் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. இதை நாம் மனதில் வைத்து இமேஜினேஷன் பண்ணணும். பிரைஸ் காட். பாருங்கள், ஆதியாகமம் புஸ்தகம் 13வது அதிகாரம். ஆபிரகாமுக்கு இதை கற்றுக் கொடுத்தார். ஆபிரகாம் விசுவாசத்தின் வீரர். ஆபிரகாம் நம் விசுவாசத்தின் தந்தை. நாம் ஆபிரகாமுடைய சந்ததியாக இருக்கிறோம். பாருங்கள் 14வது வசனம், 13வது அதிகாரத்தில் 14வது வசனம். லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும். பிரைஸ் காட், பிரைஸ் காட். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து, உன் நிலைமையிலிருந்து உன் கண்ணை மட்டும் பார்க்க ஆரம்பிச்சிரு. அல்லேலூயா. பாஸ்டர், இப்போ எனக்கு கையில் பணம் இல்லை, இப்போ எனக்கு சுகம் இல்லை, எனக்கு சமாதானம் இல்லை, எனக்கு சந்தோஷம் இல்லை, தோற்று போயிருக்கிறேன். பரவாயில்ல, இருக்கிற இடத்துலேருந்து உன் கண்களை ஏறெடுத்து பார். அல்லேலூயா. லோத்து போயிட்டான். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, உன் கண்களை மட்டும் நீ ஏறெடுத்து பார். நீ எதை பார்க்கிறாயோ அதை நீ பெற்றுக்கொள்வாய். பிரைஸ்லா. இதான் ரகசியங்க. பிரைஸ்லா. இன்னைக்கு பாருங்க, உலகத்துக்கான நம்ம பைபிளில் ஜீசஸை விட்டுட்டு மற்றதெல்லாம் பிடிச்சிக்கிட்டான். அவன் பார்க்குறான். பார்த்து உலகத்துக்கார முன்னேறின மில்லியனர்ஸ்கள், பில்லியனர்ஸ்கள், பெரிய கோடீஸ்வரர்கள் என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா? இமேஜினேஷன், கற்பனை என்ன செஞ்சுருக்காங்க? நான் இப்படி பிஸ்னஸில் இவ்வளோ நான் ரீச் பண்ணுவேன், இந்த வீடு வாங்குவேன், இந்த காரை வாங்குவேன், அப்படிலாம் ஒரு படத்தை கொண்டு வந்து நினைஞ்சிட்டாங்க. ஏனென்றால் மனிதனுக்கு அந்த ஆற்றலை, அந்த சக்தியை தேவன் கொடுத்துருக்கிறார். ஏன்னா தேவனை போலவே படைக்கப்பட்டவன் மனிதன். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு மனிதன்கள் பார்த்தனால இந்த நிலாவை பார்த்தான், ஏன் நிலாவுக்கு போகக்கூடாது? இமேஜினேஷன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எங்கேயுமே போக விரும்புறது கிடையாது. இந்த மலை இடிப்பட்டியிலையும் ராஜபாளையத்தையும் சுற்றி வந்தாலே போதும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நோ, பிரைஸ் காட். உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள். நிலாவுக்கு போகணும் ஒரு மனிதனுக்குள் வந்த கற்பனை திறன் தான் இன்னைக்கு பெரிய வேலை செஞ்சிட்டு இருக்குது. பறவைகளை பார்க்குறான். ஏன் பறவைகள் பறக்குமானா நம்ம ஏன் பறக்கக்கூடாது? அல்லேலூயா. பிரைஸ்லா. பெரிய பெரிய பில்டிங் எப்படி கட்டுறான்? இமேஜினேஷன். அல்லேலூயா. இன்றைக்கி ஒவ்வொரு நம்மக்கிட்ட இருக்கிற அத்தனை நன்மைகளும் ஒரு மனிதனுக்குள்ளாக தோன்றின ஒரு கற்பனை. பிரைஸ் காட். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கி ஆண்டவர் சொல்றாரு, பிசாசு, தேவனை அறியாத ஜனங்கள் இந்த கற்பனை திறனை பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேறுகிறார்கள். தேவ பிள்ளைகள் இந்த கற்பனை திறனை பயன்படுத்தாமல் சூழ்நிலையே பார்த்து 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 அதே தான் பாஸ்டர் நடக்குது. ஏன்னா நீ உன்னுடைய படத்தை மாற்றிக்கொள்ளவில்லை, உன் கற்பனையை நீ மாற்றிக்கொள்ளவில்லை, உன் எண்ணத்தை நீ மாற்றிக்கொள்ளவில்லை. ஆகையால் தான் உனக்கு அதே பயம், அதே பிரச்சனை, அதே வறுமை, அதே வியாதி, அதே போராட்டம். காரணம் என்றால் நீங்கள் உங்கள் மனதை மாற்றணும். பிரைஸ்லா. சேஞ்ச் யுவர் மைண்ட் பெட்டர். உங்கள் மனதை மேன்மையாக எண்ணுங்கள் இருக்கிற இடத்துலேருந்து. அல்லேலூயா. இது என்றதுக்கு யாராவது தடை செய்ய போகிறாங்களா? ஏன்? நிறைய எண்ணுங்கமே. பிரைஸ்லா. பல கோடிக்கு அதிபதியாக எண்ணுங்கள். அல்லேலூயா. பல வீடுகளை ஆசீர்வாதமாக நம்ம ஐப்பேன் என்று எண்ணுங்கள். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட வேதனையே கூட்டார். அது எண்ணுவதுக்கு தான் ஆண்டவர் வார்த்தையை கொடுத்துருக்கிறார். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, வடக்கே, தெற்கே, கிழக்கே, மேற்கே நோக்கி பார். பாருங்க, வசனத்தை பாருங்க, சூப்பராக போட்டிருப்பாங்க. கர்த்தர் ஆபிராமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் நோக்கி பார். எதுக்கு? ஏன் நீ எதை நோக்கி தூரமாய் பார்க்கிறாயோ அந்த மேன்மையை நீ காண்பாய். ஹல்லேலூயா. அந்த சுகத்தை நீ காண்பாய், அந்த நல்வாழ்வை நீ காண்பாய். நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வை நம்ம பார்க்க வேண்டுங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பார்க்க வேண்டும். உங்கள் எதிர்காலத்தை கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு பார்க்க வேண்டும். இப்போ ஆண்டவர் சொல்ல இருப்பாங்க, உன் சந்ததி
நீ பாருங்க, அடுத்த 15 வசனம் ரொம்ப ரொம்ப சூப்பர் வசனம் பாருங்க. நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து. அல்லேலூயா. கரங்களை தட்டி பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நீ எதெல்லாம் பார்க்குறியோ அது உனக்கு மட்டும் இல்லை, பாவம் சந்ததிக்கு நான் கொடுப்பேன். ஹலோ, பிரைஸ் தி லார்ட். என்ன செய்யணும்? உங்களுடைய வசனத்தை மனதில் வச்சு கற்பனை சக்தியை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் கற்றுக் கொடுத்த பாருங்க, 15 ஆதியாகமம் புஸ்தகம் 15:5. அவர் அவனை வெளியே அழைத்து நீ வானத்தை அண்ணாந்து பார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இல்லை, இங்கே தான் இருக்கிறீங்க, நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். பிரைஸ் காட். பாருங்க, நம்ம என்ன தெரியுமா, நம்மளை சுற்றி நடக்கிற சூழ்நிலையை பிரச்சனையே பார்க்குறோங்க. இதான் பிசாசு தந்துரும் இது. ஏன்னா இந்த கட்டுக்குள்ளே உன்னை வச்சுட்டா நீ அதிகமாக சிந்திக்க மாட்டேயா. இல்லையா? உன்னை பைபிள் ஸ்டடிக்கு போக விடாமல் தடுத்துட்டா உன் மனசு மாறாத. புரியுதுங்களா? சபைக்கு நீ போகாதபடிக்கு, நீ வசனத்தை கேட்காத படிக்க ஒரு தடுத்துட்டா உன் மனசு என்ன செய்யாது? மாறாத. அல்லேலூயா. இதான் தந்துரும். இப்போ நீ எதை நினச்சிட்டு இருக்கோம்? உன் வேதனையே என்ன, உன் பிரச்சனையே என்ன, உன் பற்றாக்குறையே என்ன, உன் கவலையே என்ன. இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப வருடம் சில ஆண்டுகள் கழிச்சு திரும்ப அதே தான் இருக்குது. இன்னைக்கு நாம் சந்தித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிரச்சனைக்கும் காரணம் கர்த்தர் அல்ல, நம்ம மனசு. அல்லேலூயா. நம்ம சரீரத்தில் வியாதியாக இருக்கட்டும், பற்றாக்குறையாக இருக்கட்டும், நெருக்கடியாக இருக்கட்டும், போராட்டமாக இருக்கட்டும், இதுக்கு ஒரு காரியத்தை நம்ம செய்திருக்கிறோம். தவறானதை நம்ம என்ன செய்து விட்டோம்? மனதிலே சிந்தித்து விட்டோம். அல்லேலூயா. தாவீது சொல்றான், ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். அப்படி என்றால் நன்மையும் கிருபையும் அவன் என்ன செஞ்சிட்டான்? பார்க்க ஆரம்பித்து விட்டான். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு உதவிச்சு. இங்க ஆபிரகாம் பார்த்து சொல்றாரு, உன் கண்களை ஏறெடுத்து வானத்தை அண்ணாந்து பார், என்ன கூடுமானால் அவைகளை அப்படியே பார்க்கறான். அல்லேலூயா. பிரைஸ் காட். என்ன முடியாததை, அவ்வளோ பெரிய நன்மைகளை, பெரிய நன்மைகளை பார். கர்த்தர் உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்ய வல்லவர். தேசமே நீ பயப்படாது, மகிழ்ந்து களி கூறு. கர்த்தர் உனக்கு பெரிய காரியங்களை செய்வார். பார்க்க வேண்டும். பாருங்கள், மத்தேயு சுவிசேஷம் 9வது அதிகாரம். 12 வருடமாக இருக்கிற ஒரு பெரும்பாடு உள்ள அந்த பெண் முதலாவது தன்னுடைய மனதிலே சுகத்தை பார்த்தார். 9:22 வாசிக்கிறப்பாங்க. 9:21. நான் அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் சுஸ்தமாவேன் என்று தன் உள்ளத்தில் எண்ணிக்கொண்டு. பிரைஸ் காட். கவனிங்க, 12 வருடமா இரத்தப்போக்கு வியாதினால் வலியினால அவதிப்படுகிறார். ஆனால் இவர் சுகமாகிற முறையை பாருங்க. நான் அவர் வஸ்திரத்தை தொட்டா சுகமாவேன் என்று எதை எண்ணி எங்கே எண்ணினாலாம்? மனதிலே. அல்லேலூயா. அப்போ நான் ஏற்கனவே சொன்னேன், மகிழ்ச்சியை, சுகத்தை, ஐஸ்வர்யத்தை, வெற்றியை எங்கே பார்க்க வேண்டும்? அல்லேலூயா. உங்கள் மனதிலே பார்க்க வேண்டும். உங்கள் மனதிலே பார்க்க வேண்டும். இவள் தன் உள்ளத்தில் எண்ணிக்கொண்டு போனா சுகமாயிட்டான். பிரைஸ் காட். இன்னொரு ஒரு காரியத்தை காட்ட போயிருப்பாங்க. மார்க்கு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம். மார்க்கு சுவிசேஷத்தில் 8ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசித்து காட்டுப்பாங்க. மார்க்கு சுவிசேஷம் இல்லை, நான் வசனம் வச்சு சொல்லலையே, பரவாயில்லையே. ஆமென். மார்க்கு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தில் 22வது வசனம் முதல் 23, 24, 25 இந்த 4 வசனங்களில் ஒரு காரியம் நடக்குது. பெத்சாயிதா என்ற ஊருக்கு வந்தபோது அங்கே ஒரு குருடனை இயேசு இடத்துல கொண்டு வராங்க. கவனிங்கள், நான் சொல்றது கவனிங்க. பெத்சாயிதா என்ற ஊருக்கு இயேசு கிறிஸ்து ஊழியத்துக்கு போகிறாரு. அப்பொழுது ஒரு குருடனை அவர்கிட்ட கொண்டு வராங்க. இப்போ கொண்டு வந்த உடனே கொண்டு வந்து அவனை தொடும்படி அவரை வேண்டி கொண்டார்கள். அடுத்த வசனம் வாசிக்கிறேன். அவர் குருடனோடு கைகளை பிடித்து அவனை கிராமத்துக்கு வெளியே அழைத்து கொண்டு போய் அவன் கண்களில் உமிழ்ந்து அவன் மேல் கைகளை வைத்து எதையாகிலும் காண்கிறாயா என்று கேட்டார். கவனிங்கள், இந்த குருடனை பார்த்து வெளியே கூட்டு போகிறார். கூட்டு போய்
கைகளில் அவன் கண்கள் மேலே கைகளை வைக்கிறாரு. வச்சுட்டு நீ இப்போது எதையாவது காண்கிறாயா அப்படின்னு கேட்குறாரு. உடனே அடுத்த வசனம் சொல்லு. அவன் ஏறிட்டு பார்த்து நடக்கிற மனுஷரை மரங்களைப் போல காண்கின்றேன் என்றான். அல்லேலூயா. பாருங்க, அல்லேலூயா. நடக்கிற மனிதர்கள் எப்படி பார்க்குறான்? மரம். அதோடு அவனை விட்டுருந்தா என்ன ஆகிருக்கும்? இப்போ யாராவது பாப்பா நடந்து வரனா மரம் என்ன செஞ்சுட்டு இருக்குது? நடந்து வரும் மாதிரி. நடக்கிற மனிதர்கள் எல்லாத்தையும் எப்படி பார்க்குறான்? மரங்கள் அப்படி மரம் அப்படி நடந்து வருது மாதிரி பார்க்குறான். இப்போது கண்ணு சரியாயிடுச்சா சரியாகலையா? சரியாயிடுச்சா சரியாகலையா? இன்றைக்கி நமக்கும் கூட சரியாயிரும். இன்றைக்கி பாருங்கள், அல்லேலூயா, பிரைஸ்லா. இன்றைக்கி நம்ம எப்படி பார்க்குறோம் தெரியுமா? வியாதியை அப்படியே பார்க்குறோம், பிரச்சனையை அப்படியே பார்க்குறோம். இப்படி தான் தலைகீழா. இப்போ ஆக்கிறது 25வது வசனம். பின்பு அவர் மறுபடியும் அவன் கண்கள் மேல் கைகளை வைத்து அவனை ஏறிட்டு பார்க்கும்படி செய்தார். அப்பொழுது அவன் சொஸ்தமடைந்து யாவையும் தெளிவாய் கண்டான். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, தெளிவாய் நான் காணப்போகிறேன். அல்லேலூயா. என்ன பாஸ்டர், கடன் தானே, பிரச்சனை தானே, வியாதி தானே, இதை பார்க்காம எதை தான் பார்க்க முடியும்? அப்போ நீ மனிதனை மரமாய் பார்த்து கொண்டு இருக்க. அல்லேலூயா. இன்னும் உண்மையை தானே நான் சொல்கிறேன். உண்மையை சொல்வது விசுவாசம் அல்ல, சத்தியத்தை சொல்வது விசுவாசம். அல்லேலூயா. சத்தியத்தை சொல்வது தான் விசுவாசம். விசுவாசம் கேள்வினால. அல்லேலூயா. நம்ம கையில் இப்போது பல ஆயிரங்கள் கூட இல்லை. அப்படி இருக்கிற நிலைமையில் பல கோடிகளை நம்ம பார்க்க வேண்டும். இப்போ நீங்கள் நினைக்கலாம், பாஸ்டர் தலைகளாக பார்த்துட்டு இருக்காரு. நான் சொல்கிறேன், சரியாய் பார்க்குறேன். அல்லேலூயா. பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையை எல்லாம் சூழ்நிலையை பார்க்கும்படி நம்முடைய சூழ்நிலைகள் நமக்கு அழுத்துகிறது. நீங்கள் சூழ்நிலையை பார்க்கக்கூடாது, கர்த்தருடைய வார்த்தையை பார்க்கணும். இப்போ பாருங்கள், அவனை அப்படியே அனுப்பி விட்டுருந்தான்னா என்ன செஞ்சுருப்பான்? அவன் எல்லா கண்ணு தெரிஞ்சிருக்குது, ஆனால் மனிதர்கள் எல்லாத்தையும் எப்படி பார்த்துருப்பான்? அதனால் அவனுக்கு எந்த ஒரு கண்டிப்பாக அடி தான் வாங்கியிருப்பான். அல்லேலூயா. ஒரு ஆள் கக்கட்டோட என்ன மரம், என்ன மரம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக பிரைஸ் காட். ஒருத்தர் சொன்னாராம், இன்னைக்கு சயின்ஸ் சொல்லுது மனிதன் குரங்கிலிருந்து தான் வந்தான் அப்படின்னு சொல்லுது, இல்லைங்களா? அப்போ உடனே அவன் அப்படி ஒரு ஆள் பேசிட்டு இருக்கும்போது அப்போ அவன் சொன்னாரான், எப்பா உண்மைதான், நீ போய் வீட்டில் போய் உன் முகத்தை கண்ணாடியில் பாரு, குரங்கு மாதிரி தான் இருப்ப. அவன் தான் சொன்னான், நான் குரங்குலேருந்து தான் மனிதன் வந்தான் அப்படின்னு சொன்னால். அவனுக்கு பதில் வந்து இன்னொரு பிரதர் சொல்லியிருக்காரு, உண்மைதான் தம்பி, நீ போய் கண்ணாடியில் போய் என்ன செய்ய, உன் முகத்தை பாரு, குரங்கு மாதிரி தான் இருக்கிற. நீ என்னை குரங்கு அப்படின்னு சொல்கிற? எவனை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கான் பாருங்க. சரி, மனிதன் குரங்குலேருந்து தான் வந்தான் அப்படின்னா நீ குரங்கு அப்படின்னு சொன்னாலே அவனுக்கு என்ன வந்துடுது? ஏன்னா அது உண்மை தன்மை அல்ல. அல்லேலூயா. நாம் தேவ சாயல்படி உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். பிரைஸ்லாம். கடந்த நாட்களில் ஒரு வாட்ஸ்அப்பில் பார்த்தேன், குரங்கு சிரிக்கிறது பார்த்தா பயமாக இருக்குது. அல்லேலூயா. பிரைஸ் காட். அதே இது ஒரு குழந்தை சிரிக்கிறத பார்த்தா அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. புரிஞ்சுட்டீங்களா? அல்லேலூயா. பாருங்க, இங்கே வேத வசனம் சொல்லுது, அவன் தெளிவாய் காணும்படி கர்த்தர் அற்புதத்தை செய்தார். இன்னைக்கு வலது கருத்தை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தால் விசுவாசத்தின்படி வார்த்தையின்படி என் கண்களை நான் தெளிவாய் பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும் ஆண்டவரே. பிரைஸ் காட். இப்போ பாருங்க, நமக்கு இன்னைக்கு சரீரப்பிரகாரமாய் கண்கள் இருக்குது. இந்த கண் எப்படி தெரியுமா இருக்கிறது? அப்படியே என்ன செய்யும்? பார்க்கும். நமக்கு ஆவிக்குரிய கண்கள் தேவை, விசுவாச கண்கள் தேவை. இந்த விசுவாச கண்கள் தான் ஏறெடுத்து பார்க்கும். பிரேசலாம். நட்சத்திரங்களை போல் எனக்கு நன்மைகள் உண்டாகும், ஆசீர்வாதம் உண்டாகும், வெற்றி உண்டாகும் என்று பார்க்கும், எனக்கு சுகம் உண்டாகும் என்று பார்க்கும். பாருங்க, அதே மார்க்கு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் ஒரு காரியத்தை இவனுடைய பார்வை எப்படி இருந்துச்சு பாருங்க. மார்க்கு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் 49வது வசனம் முதல் நீங்கள் கீழே கடைசி வசனம் வரை வாசித்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்குது. இங்கே பர்தமியு என்ற ஒரு குருடன் வந்து இயேசு இடத்தில் வருகிறான். அவனை வந்து ஆண்டவர் வந்து அழைக்கிறார். பாருங்க 49 பாருங்க. இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அவர்கள் அதற்கு அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன் கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள்.
உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்துவிட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான். கவனிங்கள், இங்கே நான் சொல்கிற கவனிங்க. அவன் கண்களை, அவனுடைய வாழ்க்கையை, அவனுடைய கற்பனை திறனை எப்படி பயன்படுத்தினான் என்பதை நான் சொல்ல போகிறேன். இவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் சீசர்களும் போயிட்டு இருக்கிறாங்க. அவன் கேட்குறான், யார் போயிட்டு இருக்கிறான்? தாவீதின் குமாரனாகிய கிறிஸ்து போய் கொண்டிருக்கான். உடனே அவன் சத்தம் விடுறான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் இறங்கும்னு. உடனே ஆண்டவர் நின்று அவனை அழைத்து வர சொன்னார். உடனே சீசர்கள் சொன்னாங்க, திடன்கொள் வான்னு சொன்னோம். அப்படி போனால் அந்த நாட்களில் குருடர்களுக்கு யூதர்கள் முறைமைப்படி ஒரு கருப்பு போர்வையை போர்த்திருப்பாங்க. கருப்பு போர்வையை போர்த்திட்டா நம்ம மற்ற மனிதர்கள் புரிந்து கொள்வார்கள், இவன் யாரு? குருடன். இப்போ இயேசு உன்னை அழைக்கிறார் என்று சொன்ன உடனே இவன் எண்ணங்களை மாற்றுகிறான். ஹல்லேலூயா. இமேஜினேஷனை பயன்படுத்துகிறான், கற்பனை திறனை பயன்படுத்துகிறான். இப்போது அவன் சொல்றான், இயேசு என்னை அழைத்தபடியால் என் வாழ்க்கையிலே என் கண்கள் பிரகாசமாய் மாறப்போகுது. இந்த உலகம் என் மேல் சுமத்தின குருடன் என்ற பட்டத்தை நான் இயேசுவின் நாமத்தால் தூக்கி எறிகிறேன். இன்னைக்கு உலகமும் சூழ்நிலையும் நமக்கு ஒரு பட்டம் சொல்லியிருக்குது, நீ ஏழை, நீ பட்ஜெட்டில் ஓட்டுற ஆள், நீ பலவீனமான ஆள், நீ பயந்தோலியான ஆள், உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது. இந்த குருடன் என்ன பண்ணான் தெரியுங்களா? அந்த போர்வையை தூக்கி எறிந்து விட்டான். அவன் பார்த்துட்டான், இனி நான் குருடனாய் இருக்க போவது இல்லை. ஹல்லேலூயா. உடனே ஆண்டவர் சொல்றாரு, இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை கை வைக்கல, கண்ணில் ஆண்டவர் தொடல. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, உன் விசுவாசம் உன்னை. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நான் ஆசீர்வாதமாய் வாழப் போகிறேன் என்று நீங்கள் நம்பினீர்கள் என்றால் ஆண்டவர் சொல்வார், உன் விசுவாசம் உன்னை தொடும், உன்னை ரட்சிக்கும். நீ எப்படிலாம் நம்பிக்கொண்டிருக்கிறாயோ அந்த வெற்றியை நீ அனுபவிப்பாய். ஹல்லேலூயா. இல்லை, நான் என் வாழ்க்கை இப்படி முன்னேற போகிறது, நான் தேவ ராஜ்யத்துக்காக இதெல்லாம் செய்ய போகிறேன், கர்த்தர் பெரிய காரியங்களை என் மூலமாக ஆண்டவர் செய்வார் என்று நீங்கள் விசுவாசிப்பீங்க என்றால் கர்த்தர் சொல்வார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நான் சுகமாக ஆகிட்டேன், நான் நல்லா ஆகிட்டேன், என் கடன்லாம் தீர்ந்து விட்டது, பற்றாக்குறை எனக்கு இல்லை. ஹல்லேலூயா. இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு நான் பலுகி பெருகுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்வார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. ஹல்லேலூயா. பிரைஸ் காட். பாருங்கள், ஆதாமும் ஏவாளும் விழுந்து போவதற்கு முன்பாக இன்னைக்கு நம்ம பேசிக்கொண்டிருக்கோம் பாருங்க, அந்த விசுவாச கண்கள் தான் திறக்கப்பட்டிருந்துச்சு. அவர்கள் செழிப்பை பார்த்தார்கள், பரிபூர்ணத்தை பார்த்தாங்க, சுகத்தை பார்த்தாங்க, வெற்றியை பார்த்தாங்க, மகிழ்ச்சியை பார்த்தாங்க. எப்போ அவங்க கண்கள் அடைக்கப்பட்டது தெரியுங்களா? பாருங்கள், ஆதியாகமம் புஸ்தகம். ஏன் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்கள் நம்மளால் தரிசிக்க முடியலன்னா அதுக்கு என்ன காரணம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், ஆதியாகமம் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மையும் தீமையும் அறிந்து இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார். அவன் பொய்யனும் பொய்க்கு இதுதான் பிசாசு தந்திரம். ஏற்கனவே அவங்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது, தேவனை பார்க்கிறார்கள், பரிபூர்ணத்தை பார்க்குறாங்க, செழிப்பை பார்க்குறாங்க, வெற்றியை பார்க்குறாங்க. பைசோன் என்ற நதியில் தங்கம் துகள்கள் இணைஞ்சிட்டு இருக்குது, ஓடிட்டு இருக்கிறது. 2 பேருக்காக பல ஆயிரக்கணக்கான விருட்சங்களை தேவன் உண்டாக்கி வச்சிருக்கிறாரு. எந்த பற்றாக்குறையும் இல்லை. ஹல்லேலூயா. வேலைக்கு போனப்படி தான் சம்பாதிக்கணும் என்ற நிலை இல்லை, ஆனால் அவங்களுக்கு ஆற்றல் இருந்தது. ஹல்லேலூயா. எல்லாத்தையும் சரியாக பார்த்து கொண்டு இருந்தாங்க. ஆனால் இவன் சொல்கிறான், இதை புசித்த நாளிலே நன்மை தீமையை நீங்கள் அறிந்து தேவர்கள் போல் நீங்கள் என்ன செய்வீங்க? மாறுவீங்க. எப்போ அந்த கனியை புசித்தார்களோ, நாம் யார், நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது, நமக்காக இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட விலைக்கரையத்தை செலுத்தியிருக்கிறார் என்ற சுகத்தையும் ஐஸ்வர்யத்தையும் வெற்றியும் பார்க்கக்கூடாத படிக்கு அவங்க கண்கள் தீமையும் நன்மையும் பார்க்கும்படி திறக்கப்பட்டது. இப்போ பாருங்கள், அவன் திறக்கப்பட்ட கண்கள் எப்படி என்ன ஆச்சு பாருங்கள். 7வது வசனம். அப்பொழுது கவனிங்கள், முக்கியமான ஒரு காரியத்தை சொல்ல போகிறேன்.
தன்னுடைய சுய பரிதாபம் சுயநிலையை பார்க்கும்படி அவன் கண்கள் திறக்கப்பட்டுச்சு. அதுவரை தேவ மகிமையின் சாயல் இருந்தாங்க, தேவனை போல இருந்தாங்க, தேவ சாயலை சிந்திச்சாங்க, எல்லாமே பரிபூர்ணமாக இருந்துச்சு. இப்போ பார்க்குறாங்க நம்மக்கிட்ட என்ன குறைவு இருக்குது, அல்லேலூயா, நம்மக்கிட்ட எவ்வளவு பணம் இருக்குது, நம்ம சரீரத்தில் எவ்வளோ வியாதி இருக்குது, நமக்கு சந்தோஷமே இல்லை. சுயமாய் அவர்கள் பார்க்க ஆரம்பித்தார்கள். இப்போ அடுத்த வசனம் சொல்லப்படும் பாருங்க, 10வது வசனம். அதற்கு அவன் நான் நிர்வாணியாய் இருப்பதினால் 11. அப்பொழுது அவர், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? நீ ஏழை என்று உனக்கு சொன்னவன் யார்? நீ பலவீனமானவன் என்று சொன்னவன் யார்? நீ வியாதிக்காரன் என்று சொன்னவன் யார்? நீ பயந்தோழி என்று உனக்கு சொன்னவன் யார்? அல்லேலூயா. புரிந்து கொள்ளுங்கள். எப்போ என்ன ஆச்சு பாருங்க, ஆவிக்குரிய கண்கள் அடைக்கப்பட்டது, மூடப்பட்டது, உலக பிரகாரமான கண்கள் திறக்கப்பட்டது. இதெல்லாம் வேர்வை சிந்தி அவர்கள் வாழ்க்கையில் கஷ்டத்தை, நஷ்டத்தை எல்லாத்தையும் பார்க்குறாங்க. அல்லேலூயா. எல்லாவற்றையுமே பார்க்குறாங்க. நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன். இப்போ பாருங்கள், நீங்கள் பாருங்கள், நான் உங்களை ஏழை என்று சொல்லி நான் பிரசங்கம் பண்ணால் நீங்கள் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வீங்க. அல்லேலூயா. நீங்களாம் கடன்காரங்க அப்படின்னு சொன்னால் ஆமாம் பெஸ்ட்டு. பற்றாக்குறையில் வாழ்கிறவர்கள், ஆமாம் பெஸ்ட்டு. நீங்களாம் முன்னேறவே மாட்டீங்க, நீங்கள் அவ்வளோ குற்றம் பண்ணியிருக்கீங்க, ஆமாம் பெஸ்ட்டு. ஏனென்றால் உங்கள் சூழ்நிலையை நம்பருக்கு நீங்கள் என்ன செய்வீங்க? இதுதான் சரீர பிரகாரமான கண்கள். அல்லேலூயா. உன்னாலாம் ஒன்றும் பண்ண முடியாது, உனக்கெல்லாம் பாட்டே வராது, உன் முகரையை பாரு அப்படின்னு சொல்லிட்டா போச்சு, அப்படி டவுன் ஆயிடுவீங்க. அல்லேலூயா. பிரைஸ்ல நீங்கள் பாருங்கள். ஏனென்றால் இதை சொல்கிறதுக்கு அந்த ஆதாமின் சந்ததியிலிருந்து வந்தது. நம்ம கண்கள் எப்படிப்பட்டது இருந்துச்சுன்னா சூழ்நிலையை அப்படியே ஏற்றுக்கொள்ளும். இப்போ பாருங்க, இப்போ கண்கள், அந்த பரதேமிய கூடனுடைய கண்கள் திறக்கப்படுவதற்கு விசுவாசத்தை அவன் பயன்படுத்தினான். அல்லேலூயா. நம்முடைய கண்கள் திறக்கப்படும் என்றால் விசுவாசத்தை நாம் எடுக்க வேண்டும். விசுவாசத்தில் உங்கள் மனதில் நீங்கள் முதலாவது மகிழ்ச்சியை பார்க்கணும். ஏன் நீங்கள் மகிழ்ச்சியாக எப்படி இருக்க முடியும்? எப்பொழுதும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். எதனால் நீங்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க முடியும்? உங்கள் சம்பள உயர்வினால் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க முடியுமா? பல வீடுகள் வந்ததுனால நீங்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க முடியுமா? எதனால் நீங்கள் நான் மகிழ்ச்சியாக இருப்போம் என்றால் ஒன்று சொல்லணும், என் துக்கத்தை அவர் சுமந்ததினால் நான் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். பணத்தினாலேயோ தங்கத்தினாலேயோ இந்த உலக பொருட்களாலேயோ என்னுடைய மகிழ்ச்சி நிர்ணயிக்கப்படுவது இல்லை. சிலுவையில் என் துக்கத்தையும் அவமானத்தையும் நிந்தையும் என் ஆத்ம பாரத்தையும் அவர் சுமந்தபடியால் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். அதனால தான் நீங்கள் தோல்வி ஏற்றுக்கொள்ளக்கூடாது. படிக்கிற பிள்ளைங்க தோல்வி ஏற்றுக்கொள்ளக்கூடாது. உங்கள் வாழ்க்கையில் வேலை பகுதியில் நீங்கள் தோல்வி என்ன செய்யக்கூடாது? ஏற்றுக்கொள்ளவே கூடாது, மறுக்கணும். பிரைஸ்லா. ஏனென்றால் நீங்கள் கிறிஸ்து சிலுவையிலே ஆண்டவர் வெற்றி சிறந்தார். 10 தடவை தோல்வி பெற்றாலும் நீங்கள் தோல்வியை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. நீங்கள் இப்போ கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உங்கள் வாழ்க்கையில் வந்தாலும் நீங்கள் கடன்காரன் என்பதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. நீங்கள் வறுமை அடைவன் என்பதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. முதல்ல நீங்கள் ஐஸ்வர்யவான் என்பது என்ன வேண்டும்? ஐஸ்வர்யவான் கடன் வாங்குவானா? அப்போ நம்ம இன்னும் என்ன என்ன செய்யணும்? மாற்ற வேண்டும். அல்லேலூயா. உங்கள் பலவீனங்களை பலவீனனும் பலவான் என்று சொல்வானே. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கண்கள் திறக்கப்பட்ட போது என்ன நடக்குதுன்னு பாருங்கள். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம், 1 ராஜாக்கள் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை நான் சொல்கிறேன் பாருங்கள். நம்முடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். 2 ராஜாக்கள் புஸ்தகம், மன்னிக்கவும், 2 ராஜாக்கள் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 15-16 வாசிக்கலாம். தேவனுடைய மனுஷரின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில் இதோ இராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, என்ன செய்வோம் என்றான். கவனிங்க, இங்க ஒரு சம்பவம் நான் சொல்றேன். பிரைஸ்ல அது ஆஃப் பண்ணிடுங்க. கவனிங்க, இங்க எலிசா வேலைக்காரன் எலிசாவை சுற்றி எதிரி நாட்டோட படை சூழ்ந்து விட்டது. பிரைஸ்லா. காலை விடிஞ்ச உடனே எலிசாவோட வேலைக்காரன் வெளியே வரான். வெளியே வந்து பார்த்தா ஒரு ஆளை பிடிக்கிறதுக்கு
மிகப்பெரிய இராணுவம் என்ன செஞ்சிருக்குது, சுற்றி சூழ்ந்திருக்கிறது. உடனே அவன் சொல்கிறான், அதை பார்த்துட்டு சொல்கிறான், ஐயோ என் ஆண்டவனே என்ன செய்வோம். உடனே அடுத்த வசனம், அதற்கு அவன் பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். கவனிங்க, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்று எலிசா அந்த வேலைக்காரனை பார்த்து சொல்கிறான். அது மாத்திரமல்ல, அடுத்த வருஷம் நான் வாசிக்கிறேன், கவனிங்க. அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். கவனிங்கள், நான் சொல்ல கொஞ்சம் கவனிங்க. இந்த வேலைக்காரன் சரீரப்பிரகாரமாய் ஆதாமுக்கு விழுந்து போன அந்த கண்களில் வைத்து விசுவாசம் இல்லாத கண்களிலிருந்து நம்முடைய மாமிச கண்களால் பார்க்குறான். சூழ்நிலை எல்லாம் பயங்கரமாக இருக்குது. அல்லேலூயா. சூழ்நிலைலாம் எப்படி இருக்குது, பயங்கரமாக இருக்குது. பட்டை வீரர்கள் சூழ்ந்திருக்கிறாங்க. ஐயோன்னு கத்துறான். அப்போ சூழ்நிலையை பார்த்தா நம்ம என்ன செய்வோம், கத்துவோம், கண்ணீர் வடிப்போம், பயப்படுவோம். பிரைஸ்லா. நெருக்கத்தெல்லாம் பார்த்தோன்னா அஜுஜோ ஆண்டவரே நான் என்ன செய்ய போகிறோம். அதனால தான் நான் சொன்னேன், ஆராதனை வேளையில நம்ம கண்கள் திறக்கப்படணும். பிரைஸ்லா. நம்மளை சுற்றி எவ்வளோ பெரிய பாதுகாப்பு இருக்குது, நமக்காக கர்த்தர் என்னெல்லாம் செய்து வைத்திருக்கிறா என்பதை இந்த வார்த்தை மூலமாக நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். இப்போது உடனே எலிசா வேலைக்காரனுடைய கண்களை திறக்கும்படி ஜெபிக்கிறார். உடனே பாருங்க, வாசிக்கிறேன். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அவன் வேலைக்காரனுடைய கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களினாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். ஹல்லேலூயா. நீங்கள் அப்படிப்பட்டவர்கள். பிரைஸ்லாம். எலிசாவை சுற்றி அக்கினிமயமான குதிரைகளும் ரதங்களும் மிகப்பெரிய பாதுகாப்பை ஆண்டவர் வைச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. வாதே உன் கூடாரத்தை அணுகாதே என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். உன் வீட்டில் வியாதி இருப்பதில்லை என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். அவங்க வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார், அவங்களுடைய கோத்திரங்கள் விளைவினப்பட்டவன் ஒருவனும் இல்லை என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். நீயும் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீ கடன் வாங்காதிருப்பாய் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். பிரைஸ் காட். எதை பார்க்கணும், உடனே அவன் பார்க்குறான், ரதங்களும் குதிரையும், அவன் கண்கள் திறக்கப்பட்டது. பிரைஸ்லா. அப்போ எப்பொழுது நமக்கு விசுவாசம் வரும், நம்முடைய கண்கள் திறக்கப்படணுங்க. கண்கள் திறக்கப்பட இந்த வார்த்தையை நாம் விசுவாசிக்கணும். ஹல்லேலூயா. அப்படி இருந்து நிற்போமா? க்ளோரி டு ஜீசஸ். அடுத்த வாரம் தியானிப்போம். நம்ம சுகத்துக்காக, நம்முடைய மகிழ்ச்சிக்காக, நம்முடைய ஐஸ்வர்யத்துக்காக நம்முடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். பிரைஸ்லாம். நம்முடைய வெற்றிக்காக, நம்முடைய தைரியத்துக்காக நம்முடைய கண்கள் என்ன செய்ய வேண்டும், திறக்கப்பட வேண்டும். பிரைஸ்லாம். ஆண்டவரே நம்ம ஜெபம் பண்ணுவோமா? பிதாவே, நாங்கள் இயேசுவின் நாமத்தில் நம்முடைய வேத வசனத்தை நாங்கள் பார்க்கும்படி எங்கள் மனக்கண்களை திறந்தருளும் கர்த்தாவே. இயேசுவின் நாமத்தினால பிரகாசமுள்ள மனக்கண்களை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. அப்போ எலிசாவின் வேலைக்காரனுடைய கண்களை திறந்த கர்த்தர் எங்களுடைய கண்களை இந்த பகல் வேளையில் திறப்பேராக. உம்முடைய வார்த்தையை பார்க்கும்படி எங்களுக்காக நீ வைத்திருக்கிற திட்டங்களை, மேன்மைகளை, ஐஸ்வர்யத்தை, சுகத்தை, நன்மையை, வெற்றியை அப்போ ஆண்டவரை நாங்கள் பார்க்கும்படி எங்கள் கண்களை திறந்துருளும் ஆண்டவரே. ஹோ ராஷா காலா பாதேலா, ஹோ ரேகா லோபா ஹவுதோ ரேனிமா ஷாக்கா லாபா லபாலா. கொஞ்சம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நாங்கள் சூழ்நிலையை பார்த்து அதை அப்படியே பேசாதபடிக்கு வார்த்தையை பார்த்து பேச எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. எங்கள் கண்களை திறந்துருளும். இதுவே நம்முடைய ஜபமாய் மாறட்டும். பிதாவே, வேத வசனத்தை நாங்கள் பார்க்கும்படி, எங்களுக்கான வைத்திருக்கிற நன்மையான திட்டங்களை பார்க்கும்படி எங்கள் கண்களை திறந்துள்ள ஆண்டவரே. பிதாவை இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். அப்போ அந்த சத்தியத்தின் மூலமாய் நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறோம், ஐஸ்வர்யத்தோடு இருக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் சுகமாக இருக்கிறோம். காரணம், கல்வாரி சிலுவையில் எங்களுக்காக மிகப்பெரிய ஒரு விலைக்கரையத்தை நீங்கள் செலுத்தி விட்டதுக்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் அதை பார்க்கிறோம், அதன் நிமித்தமாய் நாங்கள் சுகமடைகிறோம், அதன் நிமித்தமாக நாங்கள் பணக்காரராக இருக்கிறோம். இயேசு எங்கள் தரித்திரத்தை ஏற்றுக்கொண்டதினாலே நாங்கள் ஆஸ்வதிக்கப்படுகிறோம். இயேசு எங்கள் சாபத்தை ஏற்றுக்கொண்டபடினாலே நாங்கள் ஆபிரகாமின் ஆசீர்வாதத்துக்குள் நாங்கள் வருகிறோம். எங்கள் துக்கத்தை அவர் ஏற்றுக்கொண்டபடியால் நாங்கள் மகிழ்ச்சியாக இருப்பேன். ஹல்லேலூயா. அதை நீங்கள் பாருங்கள். கரங்களை தட்டி நன்றி செலுத்தும். ஆண்டவரே சோத்திரம், 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 சோத்திரம். இயேசுவின் நாமத்தாலே நான் ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. இந்த வசனத்தின் மூலமாக எங்களோடு நீ பேசினதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம அப்படியே